என்ன பண்ணுவானே தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. ஆரம்பிக்கலாமா? எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஸ்கிராட்ச்ல இருந்து. நாளைக்கு டே 1. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோ மாதிரி இதை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு துணுக்கு கொடுப்போம்ல, ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்க. இதை ட்ரெய்லர் டீசர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி மூத்தோல் இளையோல் அந்த மாதிரி கணக்கு, அப்புறம் சிவந்தவன், மாயோன், அதுக்கப்புறம் முருகு, இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி இது. இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, வடிவேல் இருந்த வான்பகை, அதை மட்டும் ஒரு ட்ரெய்லருக்கு இன்ட்ரோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுவோம். வடிவேல் இருந்த வான்பகைன்றது வந்து வடிவேல் எரிந்த வேல்ன்றதே ராக்கெட் லான்ச்சர் தான், அது கன்ஃபார்ம். அது எரிஞ்சது யாரு? உக்கிரகுமாரன். உக்கிரகுமாரன் யாரு? சிவனுடைய ஒரு ப்ராடக்ட், சிவனுடைய டிஎன்ஏ வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் என்னன்னா பிறக்கலை, உருவாக்கப்பட்டுச்சு. சிவன் மூலமாக உருவாக்கப்பட்ட, சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து விதித்தவர்னு சொல்கிறாங்கல்ல. யாருமே சிவன் வந்து நார்மலாக குழந்தை பெற்றுக்கலாம், 10 மாதம் சுமந்து பெற்றுக்கலாம் பண்ணலாம், கடவுள் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு உயிரை உருவாக்குறவங்க எல்லாருமே கடவுள்னா அப்போ நம்ம அம்மா அப்பாவே நம்மளுக்கு கடவுள் தான். ஸோ உங்களுக்கு புரியும், இந்த நுணுக்கம் புரியும். ஸோ மெயின் மேட்டரை சொல்லிடுறேன். முருகனை உருவாக்குறாங்க, டிஎன்ஏ எடுத்து. இந்த 5ஆம் வேதம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், 5ஆம் வேதம் வெப்சீரிஸ் இருக்குல்ல, அதை பார்த்தவங்க தெரியும். ஒரு ரோபோ வந்து சிலிக்கான் சிந்தட்டிக் உடம்பை உருவாக்கி ஒரு ஹியூமன் ஃபார்மை வரும்ல, அது மாதிரி லேபில் உருவாக்கணும், குளோனிங் மாதிரி. ஸோ உருவாக்குறாங்க, கந்தனை உருவாக்குறாங்க. கந்தனை உருவாக்கி முருகுக்கு டஃப் கொடுக்க முடியல. டஃப் கொடுக்காம உக்கிரகுமாரன் அதுக்கு தான் உருவாக்குறாங்க, உக்கிரனோட குமாரன். ஸோ அதை உருவாக்குறாங்க. அவரை டஃப் கொடுக்கணுன்றக்காக முருகுக்கு ஈக்குவலாக ஒருத்தனை உருவாக்கி சண்டை போட இறக்குறாங்க. டெர்மினேட்டர் படம் பார்த்துருப்பேன். டெர்மினேட்டரில் வந்து நம்முடைய அர்னால்டா சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அட்வான்ஸ் ரோபோட்டை இறக்கிட்டு இருப்பாங்க, அதே கணக்கு தான். ஸோ ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த உக்கிரகுமாரன் தாக்கப்பட்ட இடம் எதுன்னா மலை மீது இருக்க. மெயின் மேட்டுக்கு வருவோம். வடிவேல் இருந்த வான்பகை. வான்பகைன்றது மெயினிங் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். வான்பகைன்றது வந்து வானத்தில் இருக்கிறது என்னது, கீழே இருந்து பார்த்தா. இவங்களுக்கு இதை எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய பாகுபலி படம். பாகுபலி படத்தில் வான்பகைன்றது வந்து கீழே குழந்தை வந்து ராஜமாதா வந்து விட்டுட்டு போயிடும், தண்ணியில் விட்டுட்டு போயிடும். அப்போ ஒரு சிவுன்னு பேர் வச்சு யார் வளர்க்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய காட்டுவாசிகள். நெத்தில பாம்பு கூட்ட மாதிரி ஒரு காடர்கள் வளர்ப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மலையில் இருக்காங்க, அது வான்பகை. அங்கே போகாதவங்க பூச்சாண்டி இருக்கும், பேய் இருக்கும், பூதம் இருக்குன்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அது வான்பகை. அதாவது கீழே இருக்க நாகர்களை பொறுத்த வரைக்கும் அது வான்பகை. நம்ம வானத்தில் இருந்தவங்க தான். என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த மேலே இருக்க அந்த மலைகள் இருக்குல்ல, அந்த மலைகள் மேலே இருந்தோம், நம்ம கீழே இறங்கவே இல்லை. காட்டில் தான் இந்த நாகர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காட்டை அழித்து நாகரிகத்தை உருவாக்கி எக்கோ சிஸ்டத்தை அழிக்கிறாயின்றக்காக தான் நம்ம இறங்கணும் கீழே. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இது இப்போ நான் எண்டிங் வந்துட்டேன். இது எண்டிங் ஸ்டோரி, முருகனோட எண்டிங் ஸ்டோரி. அந்த வான்பகைக்கான மீனிங். அந்த தமிழ்நாட்டு இப்போ இருக்கிற சவுத் இந்தியா, அதில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அது குமரிக்கண்டம் வரைக்கும் போகும். பெரிய லெவலில் மடிப்பாக இருக்கும். அந்த பெரிய மலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த மலையில் போய் கோயிலில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டோம். மிகப்பெரிய ஊழிலாம் வந்துச்சு. அந்த ஊழிலேருந்து நாகர்கள் மொத்தமாக அழியலை, தப்பிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த முருகை சமாளிக்க முடியல, நம்ம ஒரு ப்ராடக்ட் உருவாக்குன்னு சொல்லி உக்கிரகுமாரனை உருவாக்கி இறக்கி சண்டைக்கு இறக்குறாங்க. அப்போ உக்கிரகுமாரன் வரான். உக்கிரகுமார்ட்ட டஃப் பயங்கரமாக கொடுக்குறோம். அந்த உக்கிரகுமார் என்ன நினைக்கிறான், அந்த பதுங்கு குழிகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தொடர்ச்சி மலை, அந்த மடிப்பாக இருக்க மலை, அதில் பதுங்கி இருக்க மக்கள் அழிக்கணுன்றக்காக வான்பகை. அந்த வான்பகைக்கு மேலே வடிவேல் இருந்த வேல் தான் அந்த ராக்கெட் லான்ச்சர். ஸோ வானத்தில் இருக்க பகைன்றது வந்து மேகங்கள் வந்து இடிக்கும் பார்த்தீங்களா, இடிக்கக்கூடிய மலை. வான்பகைன்றது வானத்துக்கு மேலே இருக்க நம்மளை தான் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம வான்பகை. யாருக்கு பகை? நாகர்களுக்கு பகை. நாம் அழிக்கப்பட்ட அந்த தாக்குதலுக்கு நடத்தப்பட்ட அந்த வேல், உக்கிரகுமாரன் எரிஞ்ச வேல் தான் அந்த ராக்கெட் லான்ச்சர். அதைத்தான் சொல்கிறாங்க. இவங்களுடைய இந்த தாக்குதலை மக்கள் மத்தியில் போய் பரப்பணும், மக்கள் மத்தியில் வரலாறு கடத்தணுன்றக்காக தான் இந்த கதையவே புராணங்களே எழுதியிருக்காங்க. எண்டிங். வரலாறும் புராணங்களும் இதிகாசங்களும் எழுதியவன் ஜெயிச்சவன், அதில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சவன் எதிரின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த வரலாறு யாரோடது? இந்த இன்ட்ரெஸ்டிங்கோடய இருங்க. அடுத்த நம்ம சீரிஸ் போவோம். கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் தான் போடுவேன். அதுக்கு ஒரு ஒர்த் இருக்குது. ஸோ ஆட் ஆகிக்கோங்க, மெம்பர்ஷிப் இப்போயோட ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம அதுக்கு தான் வேலை பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து ஒரு சீரிஸ் மாதிரி போட போகிறேன். அது மெம்பர்ஷிப்பில் தான் போடுவேன். 7ல் போடுவேன்னு நினைக்கிறேன். 799 போடுவேன், அதில் போடுவேன், அதெல்லாம் போடுவேன். அதுக்கு மேலே போட வேணாம், எல்லோரும் பார்க்கணும். மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் நடுவில் போடுறேன். எம்கேஆர் 2 நினைக்கிறேன், லெவல் 2ல் போடுவேன். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். திலகனும் மைக்கேல் மிராசும் ஒரு படையோட துப்பாக்கிகளோட வர்றாங்க.
பல போர்படம் இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனை தான் ஒருவன் வந்திருக்காடே